வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பணியோ. அத்தியாயம் 9. தேவ் தனது வண்டியை கார் பார்க்கிங்கிலிருந்து வெளியே எடுத்து வந்து காரிலேயே காத்திருந்தான். அப்பொழுது சத்யாவும் மாலிலிருந்து வெளியே வந்து தேவ் வண்டிக்கு முன்னால் சற்று தள்ளி நின்றிருந்தாள். அவன் சுற்றிலும் பார்த்தபடிதான் தன் காரில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது காரின் பின்புறம் பைக்கில் அமர்ந்திருந்த இருவர் சத்யாவை குறிவைத்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தன் வண்டியின் அருகில் நின்றிருக்கும் பெண்ணை பார்த்து பேசுவதை தன் வண்டியின் முகப்பு கண்ணாடி வழியாக கண்டு கொண்டான். ஏதோ தவறாக நடக்கப் போவதை உணர்ந்தவன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவர்களின் பின்னால் அமர்ந்திருந்தவன் அவளின் துப்பட்டாவை பின்புறத்தில் இழுக்கும் விதமாக கைகளை நீட்டிக் கொண்டு வந்தான். அவன் வண்டிக்கு அருகில் வரவும் தேவ் சரியாக தனது வண்டியின் கதவை திறந்தான். அந்த வாகனம் தடுமாறி கீழே விழ சத்தம் கேட்டு சத்யாவும் திரும்பி பார்த்தாள். வண்டியிலிருந்து விழுந்த இருவரும் தடுமாறி எழுந்து நின்றனர். யோ, கண்ணு தெரியலையா உனக்கு? பார்த்து கதவு திறக்க மாட்ட என புலம்பிக் கொண்டே எழுந்து நின்றனர். மிடுக்குடன் வண்டியிலிருந்து இறங்கியவன் தனது கருப்பு கண்ணாடியை கழற்றி சட்டையில் துடைத்துக் கொண்டு, கரெக்டா பார்த்ததுனாலதான் கதவை திறந்தேன் என சத்யாவை பார்த்து கொண்டே கூற, அதிர்ச்சியடைந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஓ, அவ ஓ ஆளா? அப்புறம் ஏன் அவளை காருக்கு வெளியே நிக்க வச்சிருக்க என கேட்ட நொடி அவனை அறைந்திருந்தான் தேவ். தன்னை குறிப்பிட்டு பேசுவதை பார்த்த சத்யா புரியாமல் பார்க்க மற்றொருவன் அவனை அடிக்க வரவும் தனது காலால் அவன் நெஞ்சில் உதைத்தான். முதலாம் அவன் மீண்டும் அவனை தாக்க வர அவன் கைகளை பிடித்து பின்னால் முறுக்கினான். கீழே விழுந்த இரண்டாம் அவன் சத்யாவின் அருகே செல்ல இவனை தள்ளிவிட்டு அவனை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு சத்யாவை இழுத்து மறு கையில் பிடித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் யுவா, சூர்யா, சந்திரிகா மூவரும் வெளியே வந்தனர். சூர்யா பதறியபடி சத்யாவின் அருகே ஓடி வந்தாள். தனது கையால் அவன் கையை சுற்றி சுருக்குப்பிடி போல போட்டவன் அவன் கையை உடைத்துவிடும் அளவுக்கு இருக்க வலி தாங்க முடியாதவன், சார் விட்டுருங்க சார், முடியல, இனி எந்த பொண்ணுகிட்டையும் வம்பு வச்சுக்க மாட்டோம். தங்கச்சி, உன்னை தொட வந்தது தப்புதான், சாரை விட சொல்லுமா என கதற சத்யா அவனை பார்த்தாள். அவளுக்கும் விஷயம் ஓரளவுக்கு புரிந்தது. இனி எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த அடி ஞாபகம் வரணும் என்ன என கேட்டவன் அவர்களை விட்டான். சத்யா என ஓடி வந்தாள் சூர்யா. உனக்கு ஒண்ணும் இல்லையே என அவள் பதற தேவ் அவளை புரியாமல் பார்த்தான். அவன் அருகே வந்த யுவா, என்னாச்சு தேவ், என்ன ப்ராப்ளம் என கேட்க, அவங்க இந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க, அதான் 2 போட்டேன். இவங்க சூர்யாவோட சிஸ்டர் என்றதும் தேவ் அவளை கனிவாக பார்த்தான், லேசான புன்னகையுடன். சூர்யாவுக்கும் லேசான அதிர்ச்சி அவன் சிரிப்பில். அவளும் புன்னகையுடன், தேங்க்ஸ் சார், நான் கூட அவங்கள கவனிக்கல என சத்யா கூற, எந்த இடத்துலையும் கவனமா இருக்கணும் என்றவன், நீ என்ன பண்ற என கேட்க, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் என்றாள் சத்யா. ஓ நைஸ், நல்லா படி என அவள் தலையில் லேசாக கை வைத்து சிரித்தபடி தன் வண்டியில் ஏறினான். இப்பொழுது அங்கிருந்த மூவருக்குமே அதிர்ச்சிதான். யுவாவும் அதே அதிர்ச்சியுடன், நான் வரேன் சூர்யா என்றபடி வண்டியில் ஏறினான். ஏங்கா, இவரை உனக்கு தெரியுமா சத்யா கேட்க, சூர்யா அவள் பேசுவதை உணராமல் நின்றிருந்தாள். அக்கா, உன்னதான் கேட்கிறேன், அவரை தெரியுமா உனக்கு? ஆ, தெரியும் தெரியும் சத்யா, எல்லாரும் ஒன்னாதான் வேலை பார்க்குறோம். ஓ, எவ்வளவு நல்லா பேசுறாங்க. எல்லாத்தையும் விட ஒரு பொண்ணுக்கு நடக்கிற தப்ப எவ்வளவு தைரியமா வந்து தட்டி கேட்குறாங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லாவே பேசுறாரு, அதான் எங்களுக்கும் ஆச்சரியமே. அவருக்கு பேசி தெரியுன்றதே எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் என சந்திரிகா கூற, சந்து அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த பேச்சை விடு. ஆனா நீ இவங்கள பத்தி சொன்னதே இல்லையே. தப்பு பண்றவங்கள பத்தி மட்டும் பக்கம் பக்கமா அள்ளி விடுற. சூர்யா புரியாமல் பார்க்க, நீ யார சொல்ற? அதான் உள்ள உங்க 2 பேரையும் பியூட்டிஃபுல்னு சொன்னானே, அவனதான். ஏய், என்ன மரியாதை இல்லாம அவன் இவன் பேசிட்டு இருக்க? சூர்யா கோபமாக கேட்டாள். உள்ள வச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, லிஃப்ட்ல வச்சு ஒருத்தன் ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு. அது வேற யாரும் இல்ல, அந்த யுவாதான். இல்ல, அப்படி இருக்காது.
சூர்யா சந்திரிகா இருவரும் ஒரு சேர கூறினர். ஆஹா, என்ன 2 பேரும் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? அப்போ நான் போய் சொல்றேனா? அப்படி இல்ல சத்யா, நீ யுவாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் சொல்ற. சந்திரிகா கூற, அப்போ என்னை விட உங்களுக்கு அவன் மேல, சரி சரி அவர் போதுமா, அவர் மேல நம்பிக்கை அதிகமா? ஆமா, யுவா மேல எனக்கு நம்பிக்கை அதிகம்தான் என சொல்லிவிட்டு சூர்யா தனியாக நடந்தாள். அவள் பின்னே ஓடியவள், அவனை சொன்னா உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? அதான் 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 நல்லா கேளு, சந்திரிகா மனதில் நினைத்தாள். திரும்ப திரும்ப அவரை மரியாதை இல்லாம பேசாத. சத்யாவின் கைகளை தட்டி விட்டு நடந்தாள். அக்கா என அழைத்து கொண்டே சத்யாவும், ஏ சூர்யா நில்லடி என சந்திரிகாவும் பின்னால் ஓடினர். அக்கா சரி, இனி நான் யாரை பத்தியும் பேசல, சாரி என அவள் காதை பிடித்து கொண்டு கேட்க, அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு, சத்யா நீ பொய் சொல்றன்னு நான் சொல்லல, ஆனா நீ பார்த்த விஷயம் வேற மாதிரி இருக்கலாம். சரி சரி, இனி நான் யாரை பத்தியும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விடே, வா வீட்டுக்கு போகலாம். சரி வா என மூவரும் அங்கிருந்து சென்றனர். ஆனால் சத்யாவின் மனதில் யுவாவின் மீது கோபம் இருந்தது. பொறுக்கி எல்லார்கிட்டையும் எப்படி நடிச்சு நல்லவண்ண பேர் வாங்கி வச்சிருக்கான். மீண்டும் அந்த லிப்ட் சம்பவம் ஞாபகம் வந்தது. கூடவே சூர்யா சந்திரிகா இருவரும் அவனுக்கு ஆதரவாக பேசியதும் அவன் மீது வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டாள் சத்யா. மறுநாள் வழக்கம் போல அவரவர் வேலைகளை கவனிக்க இடைவேளையின் போது ஒரு முக்கிய அறிவிப்பு என கூறப்பட்டது. வழக்கமாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களை வருடத்திற்கு ஒரு முறை சுற்றுலா அழைத்துச் செல்வது வழக்கம். அதுபோல் இந்த முறையும் இந்த வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அனைவரையும் வெளியே அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருந்தனர். அதற்கான அறிவிப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9 மணி அளவில் அனைவரும் இங்கு வந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாள் முழுவதும் ஆகும் செலவு, பயணம், உணவு உட்பட அனைத்தும் நிறுவனத்தின் பொறுப்பு. ஹே சூர்யா, சூப்பர்ல. நாம நம்ம வீட்டில இருந்து போக முடியாது, இப்படியாவது போய் எல்லா இடத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். சந்திரிகா கூற, நான் வர முடியுமான்னு டவுட்டு தான் என்றாள் சூர்யா. ஏன்பா, என்னாச்சு? இப்போ இதை நான் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்க, சத்யா தையா தக்கன்னு குதிப்பா. என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியா ஊர் சுத்த போறன்னு இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவர்களை கடந்து சென்றான் பாஸ்கர். சூர்யா அவனை பார்த்து முறைக்க, அவனோ மனதில் உனக்கு ஒரு நாள் இருக்குடி என்ன வன்மமாக பார்த்தான். சூர்யா, அவன் கிடக்கிறான் விடு, சந்திரிகா கூறினாள். சூர்யா கூறியது போலவே சத்யா வீட்டில் அடம் பிடித்தாள். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். நீ மட்டும் வருஷா வருஷம் டூர் போற, என்னால வர முடியாத இடத்துக்கு நீயும் போகக்கூடாது என முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்தாள். ஏதோ அவளை செலவு பண்ணி வெளியே போறது மாதிரி பேசுற, வேலை பார்க்குற இடத்துல கூட்டிட்டு போறாங்க, விடே, அக்கா போயிட்டு வரட்டும். ராதா சத்யாவை கண்டித்தார். அவள் கோபமாக மீண்டும் வீட்டிற்கு வெளியே வந்து அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து சூர்யாவும் அவள் அருகே சென்று அமர்ந்தாள். அவளை ஒட்டி அமர்ந்தவள் அவள் தோளில் கை போட்டபடி, நான் ஏற்கனவே சந்திரிகா கிட்ட சொல்லிட்டேன் நான் வரலன்னு. நிஜமாவா? சத்யா கேட்க, ஆமா, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எங்க போக, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். போதுமா? ஏங்கா அப்படி சொன்ன? உன்னை விட்டுட்டு போனா உனக்கு பிடிக்காதுல்ல, அதான். அவ தான் சொல்றானா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? ராதா மீண்டும் கேட்க, இதுல என்னமா இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம எல்லாரும் ஒன்னா போலாம். ஆமா, இங்க வீடு இருக்கிற நிலைமைக்கு எல்லாரும் போன மாதிரி தான். அம்மா கொஞ்சம் சும்மா இரு. சத்யா சூர்யாவிடம், அக்கா நான் சும்மா தான் அப்படி சொன்னேன், நீ போயிட்டு வா. என்ன திடீர் ஞானோதயம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகல. அது இல்லக்கா, நான் வேண்டான்னு சொன்னதும் நான் போவேன் உனக்கு என்ன வந்ததுன்னு நீ கேட்டு சண்டை போட்டிருந்தா எனக்கு ஃபீல் ஆகி இருக்காது. சடனா நீ போகலன்னு சொன்னதும் கொஞ்சம் கண்ணு வேர்த்திடுச்சு. அவள் கூற, அடிப்பாவி, அப்போ நான் கண்டிப்பா நான் போவேன்னு சொல்லியிருந்தா எப்படியாவது கட்டைய போட்டிருப்பல்ல. டெஃபினெட்லி என அவள் தோலை குலுக்க அவளை அடிக்க ஓடினாள் சூர்யா. 9வது அத்தியாயம்.
இத்துடன் முடிவடைகிறது. கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலாபெனா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.